ஒரு சின்ன பையன் என்ன செய்தானா, அவன் ஒரு முறை நாய்க்குட்டி வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்பா அவனிடத்துல ரொம்ப தொந்தரவு பண்ணினான். அப்பா சொன்னார், போய் வாங்கிட்டு வானார். அவனுக்கு ஒரு பாமரேனியன் நாய் குட்டி வாங்க வேண்டும் என்ற ஆசை. அப்பா அவனிடத்துல நிறைய காசை வாங்கிட்டு போனான். இந்த காசை வாங்கிட்டு போய் அந்த நாய்க்குட்டி விற்கிற கடையிலே பேரம் பேசி அவன் தூரமாய் ஓடி போய் ஒரு பையில அதை வாங்கி கொண்டு அதை தூக்கி கொண்டு ஓடி வருகிறான் ஒரே சந்தோஷமாக. வருகிற வழியிலே பார்த்தா அவனுடைய சகாக்கள், அவனோடு கூட இருக்கிற மற்ற நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கிரிக்கெட். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆசை, டே நான் ரெண்டு ஷாட்டுடா, நான் 2 ரன் ஓடிடுறேன்டான்னு ஓடி வந்து கேட்டான். அப்போ அவர்களும் உடனே என்ன செஞ்சாங்க, சரி கொஞ்ச நேரம் அவன் விளையாடி விட்டு போகட்டும் என்று சொல்லி அவனுக்கு மட்டையை கொடுத்து விட்டார்கள். இவன் பைய ஓரமா வச்சுட்டு வந்து விளையாட ஆரம்பித்தான். அதற்குள் சில குறும்புக்கார பசங்கள் உள்ள இருந்த நாய்க்குட்டியை பார்த்தாங்க. பார்த்து அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு பன்னிக்குட்டியை உள்ள வச்சுட்டாங்க. இவன் என்ன பண்ணா, இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ரெண்டு தடவை மட்டையை சொல்லிட்டுனா அதுக்கு பிறகு நாய்க்குட்டி ஞாபகம் வந்தது. ஓடி வந்து அந்த பையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன உடனே அப்பா சொன்னார், எங்கடா காசு அவ்வளோ வாங்கிட்டு போன, நாய்க்குட்டியை காட்டு. ஓடி போய் பையை திறக்கிறான், அது பன்றிக்குட்டி. அவன் சொன்னா, அப்பா இல்லை, நான் நாய்க்குட்டி தான் வாங்கினேன், இது எப்படி பண்ணியாச்சு எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, போடா உன்னை ஏமாத்தி இருக்கிறான் கடைக்காரன், ஓடி போய் வாங்கி வா. இவன் ஓடுகிறான். வர்ற வழியில திரும்ப அவங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள். அதை பார்த்த உடனே பைய ஓரமா வச்சு திரும்ப 2 தடவை மட்டை. அதுக்குள்ள அந்த பசங்க என்ன பண்ணாங்க, அந்த பண்ணியை மாத்திட்டு நாயை வச்சுட்டாங்க. இவன் எடுத்துக்கொண்டு போகிறான் கடைக்காரனிடத்துல சண்டை போடுவதற்கு. பைய திறக்கிறான், என்னையா நாய் கேட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு அப்பா சொன்னாரு, இதோ பாருங்க காட்டும் போது நாயத்தானே காட்டினீங்க, உள்ள பண்ணி அல்லவா இருக்கு என்று சொல்லி பைய திறக்கிறான். பார்த்தா நாய்க்குட்டி. அவர் 2 போடுறார், என்னடா அறிவில்லையா, போ வீட்டுக்கு. இவன் ஓடி வருகிறான் திரும்பவும். அங்க பார்த்து திரும்பவும் நிக்கிற இடத்துல திரும்பவும் மாறாட்டம் நடக்கிறது. திரும்பவும் வீட்டுக்கு போறான், பன்றிக்குட்டி இருக்கிறது. அப்பா சத்தம் போடுறாரு, என்னடா அறிவில்லை, இந்த சின்ன விஷயத்துல உனக்கு விளக்கம் இல்லையா. அவன் பார்த்தான், பைய திறந்தான், அதுல இருந்த மிருகத்தை தூக்குனான். அதை பார்த்து பேசினான், ஒண்ணு நீ பன்னிக்குட்டி ஆயிரு, இல்லைன்னா நீ நாய்க்குட்டி ஆயிரு, இப்படியே நீ மாறிட்டு இருந்தா எனக்கு டேஞ்சர். தேவ பிள்ளையே, ஆலயத்திற்கு வரும் பொழுது அலங்காரமாய் வருகிறாய், அருமையாய் பேசுகிறாய், வீட்டிற்கு செல்லும் பொழுது உன்னுடைய சூழ்நிலை முற்றிலுமாய் மாறி இருக்கிறது. உன்னிடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், ஒன்று நீ பன்றிக்குட்டி ஆயிரு அல்லது நீ நாய்க்குட்டி ஆயிரு. பாத்தீங்களா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மாறாட்டங்களை. இங்கே அங்க நாகமானுக்கு வெளியிலே தோற்றம் ஜோராக இருந்தது, ஆனா உள்ளுக்குள்ளார அவனுக்குள்ளார வியாதி இருந்தது, வேதனை இருந்தது. அந்த வேதனையின் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே பாடுகளுக்குள் கடந்து வந்த ஒரு சிறுமி வருகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ பாடுகளுக்குள் கடந்து வரும் பொழுது நீ மாத்திரம் தேவனுக்கு உண்மையா இருந்து விட்டாய் என்றால் உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், இவற்றை காட்டிலும் பெரிய கிரியைகள். யோவான் 14:12 பார்க்கிறோம், பெரிய கிரியைகளையும். அவர் எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகள் தன்னை காட்டிலும் உயர்வதை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர். அவரை நம்பின விசுவாசிகள், அவரை நம்பின தேவனுடைய பிள்ளைகளும் இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர். தன்னை காட்டிலும், தான் செய்த அற்புதங்களை காட்டிலும் மகத்தானவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். அப்படி இங்கே இந்த சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று சொல்லுகிறது, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசியை போய் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை. இங்கே நாகமான் ராஜாவினிடத்திலே ஒரு நல்ல ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர்றான், ரெக்கமெண்டேஷன் லெட்டர். தன் ராஜாவினிடத்திலே சொல்லி, சீரிய ராஜாவினிடத்திலே சொல்லி, உமக்கு நண்பர் அல்லவா இஸ்ரவேல் ராஜா, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நாம் போய் அந்த தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும். இங்க ராஜா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கிறார். இந்த லெட்டரை தூக்கிக்கிட்டு இஸ்ரவேல் ராஜாவினிடத்திலே போகிறான். இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் அந்த லெட்டரை கொடுக்கும் பொழுது அங்கே 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் நம்ம 1 வாசித்தோம் என்றால், ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறான். 7-8 வசனங்களில வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, என்னையா என்ன நேரடியா படையெடுத்து உன் ராஜா வந்து என்ன கொன்று என்னுடைய கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாமே, அதை விட்டு குஷ்டரோகத்தை யாராகிலும் சரியாக்க முடியுமா, நேரடியாக சண்டை போடுவேன் என்று சொல்லாதபடிக்கு இப்படி ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கிறானே என்று சொல்லி அவன் அவநம்பிக்கையாய் பேசுகிறதை பார்க்கிறோம்.
இங்கேயும் தாவீதின் காரியத்தை பார்க்கும் பொழுது தாவீது அவநம்பிக்கையாய் சில காரியத்தை செய்கிறதினாலே தன்னுடைய கூட்டத்திலே தான் ஒரு வெற்றியை கண்டுவிடலாம் என்று காத் ராஜாவின் இடத்திலே தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கும் பொழுது இதன் தாவீது ராஜாவும் இதுதான் தவறான முடிவு, நானா எதையாகலும் சாதிச்சிடலான்னு நினைச்சான். என்னவாயிற்று? போய் அவன் வெளியே போய் ஒரு சண்டைக்கு போயிருக்கிற நேரத்திலே அவனிடத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் ஒரு 600 பேரை கூட்டிட்டு வந்து அங்க தஞ்சம் புகுந்து இருக்கிறான். அவனோடு கூட அவன் குடும்பத்தார் இருக்கிறார்கள், 2 மனைவியர் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கிற சூழ்நிலையில சிக்லாகிலே அத்தனையையும் பெலிஸ்தர் வந்து பொசுக்கி போட்டு விட்டு போனதை தீக்கொளுத்தி போட்டு விடுகிறார்கள். பெண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறார்கள். ஒன்றும் இல்லை. திரும்பி வருகிறான் தன்னுடைய பட்டணத்திற்கு. அங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதை 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1 வசனங்கள். அங்கே 4வது வசனத்திலே தாவீது இருதயத்திலே திடன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுதான் என்று பார்க்கிறோம். நீ கடந்து வருகிற பிரச்சனைகள், தேவனுடைய பிள்ளையே, அப்படி கடந்து வருகிற பிரச்சனையிலே திடனற்று போகும்படி அழ வேண்டிய சூழ்நிலை வந்ததோ, ஆண்டவரை நம்பவே முடியலையே, ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விடக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ, என்ன கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம், என்ன நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம், அநியாயம் செய்கிறவன் தானே வாழ்கிறான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வாசித்தோம். அதிலே 11வது வசனம் என்ன சொல்லுகிறதா? அங்கே நாம் பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் அவன் எப்படியா முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காத கௌதாரிய போல இருக்கிறான். அவன் பாதியிலேயே ஒண்ணுமில்லாம போவான். அவன் நல்லா வாழ்றான்னு பார்த்து பார்த்து மருகி நீ ஒன்றுமில்லாமல் போய்விடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை நீ சார்ந்து கொண்டிருந்தாய் என்றால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 விளக்கங்களும் சொல்லுகிறது. அங்கே தாவீது திடனற்று போகும்படி அழுதான் அல்லவா? என்ன செய்தான்? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான். துன்ப வேளையை கடந்து சென்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள் உன்னை தேற்றும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அதன் பிறகே நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் தன்னை தேற்றுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு. ஆனா சைட் பை சைட் நம்மளுடைய அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னாலும், நாகமான் இங்கே கடிதம் எழுதி கொண்டு போய் ராஜா முன்னால நிற்கும் பொழுது ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. இஸ்ரவேல் ராஜாவுக்கு எங்க தேசத்துல அப்படியெல்லாம் அற்புதம் நடக்காதியான்னு சொல்லி கொண்டிருக்க, அங்கே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார், தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த ஊர்லயும் உண்டு, அவனை என்னிடத்தில் அனுப்பு. இந்த தைரியம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ளார ஒரு ஜோயே வல்லமையா இருக்கிறது தெரியுமா? இதை விட்டுட்டு நம்ம யாரையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள் புதைத்து வைத்திருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியுமா? உங்க வாயின் வார்த்தை விசுவாசமா வெளிப்படும் பொழுது உங்களுக்கு இன்னல்களை, தொல்லைகளை, சச்சரவுகளை, வேதனைகளை கொண்டு வருகிற சத்துரு ஓடி போகிறான். அவன் உங்க முன்னால நிக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அதிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் புறப்பட்டு போய் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு திரும்பும். இதை சொன்னவர் சத்தியமுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள். அப்பனா நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது? சத்தியமுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வெளியே புறப்பட்டு வருகிறதா? பிரச்சனை வந்தோன்னே எல்லாம் போச்சு, இதெல்லாம் இனிமேல் லாயக்கில்ல, இதனால ஒண்ணு நடக்காது என்றல்லவா பேசுகிறோம். பேசும் போதெல்லாம் நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ், பேசும் பொழுதெல்லாம் எதிர்மறை பேச்சுக்கள். எப்படியா வாழ முடியும்? எப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும்? ஆண்டவர் பேசி இருக்கிற வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஏராளமான ப்ராமிசஸ். ஏதாவது ஒரு காரியத்துல, ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு தொல்லைகள் தருகிற ஜனங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும், எவ்வளவு தேவனை விட்டு தூர போனாலும், அவங்களை அடிப்பேன்னு சொன்னாலும் ஆண்டவர் கடைசியில அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது, அந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது மீண்டுமாக அவர் தேற்றுவேன், அவர் உயர்த்துவேன், அவர் ஏந்துவேன், கண்மலை மேல் நிறுத்துவேன் என்றல்லவா திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வசனங்களை படித்த நீ எதிர்மறை பேச்சுக்களை பேசுவது எப்படி? தேவனுடைய பிள்ளையே, எதிர்மறை பேச்சு நம்முடைய வாழ்வை கீழே கொண்டு போயிடும். முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க. உன் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி பாருங்கள். உன் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று காத்திருந்து பாருங்கள். செய்ய வேண்டியதெல்லாம் என் வழியை சீர்படுத்திக் கொள்ளுவேன். எந்த காரியத்தினால் இது தடை, திரும்பவும் திரும்பவும்
தடை? ஒருவேளை என் வழியை நான் சீர்படுத்த வேண்டுமோ, என் ஆண்டவரே நீரே சொல்லித்தாரும் என்று கேட்டு பார்ப்போம். கர்த்தர் உயர்த்த நினைத்தார், இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த உறுதியை உன் ஆண்டவர் உனக்கு தர விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு உன்னுடைய மாம்சத்தை நம்பி நீ ஓடிக்கொண்டிருந்தால் நீ சபிக்கப்பட்டவன் என்று. இந்த மாம்சத்தை நம்புறவன் தான் எல்லாம் தன்னுடைய பலம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். அதற்கு பிறகுதான் டாக்டருங்க சொல்லுவாங்க, அங்க பாருங்க எங்களால் ஆனதெல்லாம் பார்த்துட்டோம். என்ன காரணம்? அவங்க படிப்பை நம்பிக்கொண்டிருக்கிறார், அவர்கள் அனுபவத்தை நம்புவதால், அவர்கள் திறமையை நம்புவதால் அவர்கள் சொல்றாங்க, எங்களால் ஆனதெல்லாம் முடிச்சிட்டோம், இனி நீங்க கடவுளை தேடுங்க. இது உலகத்தின் போக்கு. தேவனுடைய பிள்ளையை நீ கர்த்தரோடு நடக்கும் பொழுது உன் ஆண்டவர் உனக்கு வெற்றி தருவார் என்று அனுதினமும் விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஓடும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். அதனால இன்னைக்கு அப்போ தாவீது என்ன செய்தார்? அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டார். இங்கே பார்க்கிறோம், நாகமான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் உண்டென்று அங்கே சென்றார். தேவனை சார்ந்து நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டு நிகழ்ச்சிகள். தேவன் ஒருவர் உண்டு, என் பலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், சகல ஞானமும் பொருந்தியவர், சகல வல்லமையும் உடையவர். அவர் ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை காலம் தாழ்த்துகிறார் என்றால் நான் சீர்படுத்த வேண்டியது இருக்கலாம், அல்லது கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாவம் செய்யறவங்க நம்ம தீர்ப்பிட முடியாது. இந்த தாமதம் அதுக்கு மேல என்னை சீர்படுத்தியும் தாமதமாகிறது என்றால் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்காக வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்துல ஓடும் பொழுதுதான் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். நாம் எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நாம் எல்லாரும் முன்னேறுகிறவர்கள். இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும், இதன்படிதான் நாம் ஓட வேண்டும், இதைத்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பது தான் உங்க ஆண்டவருடைய தீர்மானம். இங்கே நாகமான் அங்கே போய் அந்த தீர்க்கதரிசியை பார்த்த போது அவர் அற்பமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். போயா யோர்தான் நதியில 7 முறை குளித்து விட்டு வா. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்க பிள்ளைகளுக்காக நீர் எங்கள் வாயிலே போட்ட வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை சந்திக்க ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்து சென்ற அதிகாரம், நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த தழும்புகளினால் ஆன சுகம், என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வரிசைப்படுத்தி எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு எதிலே குறைவிருந்தாலும் உம்மை பற்றி கொள்ளும் பொழுது அந்த குறைவுகள் பிலிப்பியர் 4:19 சொல்லும்படியாய் குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாவதாக. உம்மை விசுவாசத்தோடு பற்றி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், இதோ அடியாளுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை பெற்றுக் கொள்ளுவார்களாக. சுக செய்தி அவர்களுக்கு அவர்கள் காதுகளை வந்து எட்டுவதாக. கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு அருளுகிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதே எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். என் ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு திருவாய் மலர்ந்தருளிய தேவன் எங்களுக்கு அவ்வண்ணமே இயேசுவின் நாமத்திலே நிறைவேற்றுவீராக. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே, உம்மில் மகிழ்ந்து களி கூற என்னில் இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள